ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தொல்லியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பழைய சிலைகள், தங்க காசுகள், இல்லைன்னா பெரிய அரண்மனை இடிபாடுகள் தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் சுற்றுச்சூழல் தொல்லியல். அதாவது ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷன், அங்கே இருந்த செடி கொடி விலங்குகள், ஏன் அங்கே இருந்த மண்ணோட எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜினா என்னன்னு பார்ப்போம். இப்போ நாம் ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம்னு வைங்க. அங்கே ஒரு பழைய பானை கிடைக்குது. அந்த பானை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்குறது சாதாரண தொல்லியல். ஆனால் அந்த பானைக்குள்ளே ஏதோ ஒரு தானியத்தோட கருகின உச்சம் இருக்குன்னு வைங்க. அதை எடுத்து இது என்ன தானியம், இது அந்த ஊரில் விளைஞ்சதா இல்லை வேற ஊரில் இருந்து வந்ததா அப்படிங்கிறத கேட்குறது தான் இந்த சுற்றுச்சூழல் தொல்லியல். மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவில் இருந்த அந்த பாண்டிங் பற்றி படிக்கிறது தான் இந்த தொல்லியல். அந்த காலத்தில் சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது, மழை அதிகமாக பெஞ்சதா இல்லை வறட்சி இருந்ததா, மக்கள் எது சாப்பிட்டாங்க, இதையெல்லாம் இந்த துறை மூலமாக தான் தெரிய வருது. இதை புரிஞ்சுக்க 3 முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்கணும். தாவர தொல்லியல். அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது சின்ன சின்ன கருகின விதைகள், மகரந்த தூள்கள் கிடைக்கும். இதை படித்தா அவங்க என்ன பயிர் செஞ்சாங்கன்னு தெரியும். இப்போ கீழடியில் நெல் கிடச்சதுன்னா அங்கே மருத நிலம் நாகரிகம் செழிப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்க காடுகளை அழித்து விவசாயம் பண்ணாங்களா இல்லையான்னு கூட இதில் தெரிஞ்சுக்கலாம். 2வது விலங்கு தொல்லியல், ஜூ ஆர்கியாலஜி. அங்கே கிடைக்கிற எலும்புகள், ஆமாங்க, ஆடு மாடு நாய் பூனை இப்படி எந்த விலங்கோட எலும்பு கிடைச்சாலும் அதை வச்சு நிறையா சொல்லலாம். இவங்க ஆடு வளர்த்தாங்களா இல்லை காட்டெருமையை வேட்டையாடினாங்களா, அந்த விலங்குகளை அவங்க எதுக்காக பயன்படுத்தினாங்க, இது எல்லாமே இதில் அடங்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவி தொல்லியல். கடைசியாக மண்ணோட அடுக்குகள், அதோட நிறம், அங்கே இருக்கிற தாதுகள், இதையெல்லாம் ஆராயும் போது அந்த காலத்தில் பெரிய வெள்ளம் வந்ததா இல்லை ஆற்றுப்படுக்கை மாறி போச்சா அப்படின்னு அந்த நிலத்தோட வரலாற்றையே தெரிஞ்சுக்க முடியும். இது ஏன் முக்கியம்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சதுன்னு இன்னும் விவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் சுற்றுச்சூழல் தொல்லியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த பருவநிலை மாறி போச்சு, மழை குறைஞ்சி போச்சு, அதனால தான் மக்கள் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் தாமிரபரணி ஆற்றக்கரை நாகரிகம், அங்கே இருக்கிற மண்ணோட ஈரப்பதத்தை வச்சு அந்த காலத்தில் அங்கே எவ்வளோ விவசாயம் நடந்திருக்கும்னு கணிக்கிறாங்க. அதாவது இயற்கை தான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. மனுஷன் எப்படி தன்னை மாற்றிக்கிட்டான்னு இதில் இருந்து தான் புரியும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. கார்பன் டேட்டிங், இது மூலமாக ஒரு பொருளோட வயசை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஐசோடோப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷன் என்ன மாதிரியான தண்ணியை குடித்தான், என்ன மாதிரியான தாவரங்களை சாப்பிட்டான்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இந்த ஆய்வுகள் வெறும் கடந்த காலத்தை பற்றி மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் நாம் நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும்னு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அன்னைக்கு அவங்க செஞ்ச தப்பை நாம் இன்னைக்கு செய்யக்கூடாது இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுச்சூழல் தொல்லியல்ங்கிறது வெறும் மண்ணை தோண்டி எடுக்கிற வேலை கிடையாது. அது நம்ம முன்னோர்களோட மூச்சு காத்த, அவங்க வாழ்ந்த இயற்கையையும் தேடி போகிற ஒரு பயணம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.